இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இன்டர்வியூ அப்படின்னா இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் இப்போது வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ மேனேஜ்மெண்ட்டை பற்றி இப்போது நீங்கள் சில பேர் எம்பிஏ முடிச்சுட்டு சில பேர் வேலை கிடச்சிருது, சில பேர் வேலை கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னா அவங்கள வந்து அந்த மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதை பற்றின கொஞ்சம் ஃபுல்லாக டெப்த்தாக இது பண்ணிக்காதது தான் ரீசனாக இருக்கும். மற்றபடி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலை கிடைக்க. ஒரு கம்பெனிஸ் வந்து 1 தான் இருக்குது, 2 தான் இருக்குது. இப்போது தெரிஞ்ச ஒரு பெரிய கம்பெனி தான் போகணும் இல்லாமல் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அங்கே க்ராக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஃபுல்லாக ஒரு மேனேஜ்மெண்ட்னா என்ன, பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபுல் புக்கையும் வந்து இது போட்டுட்டு உங்களை மறுபடியும் திருப்பி ஒரு புக்கையே ஃபுல்லாக படிக்கணும் அந்த மாதிரிலாம் வேண்டாம். இப்போ நான் சொல்கிறத வந்து நோட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாரிட்டியாக இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு வந்துட்டு இப்போது நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு கீ பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து இது பண்ணிக்கோங்க. இன் ஃப்யூச்சர் வந்து வீடியோலேயே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் டைப் பண்ணி போடுற மாதிரியும் போடுறேன். ஆனால் இப்போதைக்கு அது முடியலை. அதனால் நான் சொல்கிற நோட்ஸை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பென் அண்டு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பென் எடுத்து வச்சு நோட் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதிலேருந்து அவுட் ஆஃப் திஸ் இது உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இதுவாக தான் நான் சொல்கிறேன். அப்படி வந்துட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் போன இன்டர்வியூ கேட்கணுன்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் கேட்பாங்க. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறது வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக பார்க்காம இதில் இருக்க நோட்ஸை நீங்கள் வந்துட்டு இது பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி. உங்களுக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட்னா என்ன, மேனேஜ்மெண்ட்டை பற்றி எப்படி சொல்கிறது, ஒரு எம்பிஏ முடிச்சிட்டிங்க உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்றப்போ ஒரு இன்டர்வியூவில் எப்படி இது பண்ணுறது, அப்புறம் வந்து அதே மாதிரி வேலை வந்துட்டு இதுதான் வேலைன்னு கிடையாது. நிறைய பேருக்கு வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின்ஸில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அங்கே வந்து மோஸ்ட்டாக வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் எம்பிஏ முடித்தவங்கள தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்க்குற இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் மோஸ்ட்டாக பெரிய பெரிய எம்என்சிஸ்லாம் என்ன வந்துட்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பற்றி இன்னும் ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். இப்போது வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், ஒரு எம்பிஏ கிராஜுவேட்ஸ் இப்போ லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர்ட்ட ஒரு அவேர்னஸ் கிடையாது. அவங்களாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஓகே ஒரு சப்ளை செயின்னா ஒரு லாஜிஸ்டிக்னா ஒரு கொரியர் கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் நிறைய மக்களோட ஒரு தாட்ஸ் இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. ஓகே, அவங்க அதை பார்க்குற நிறைய பேருக்கு அதை பற்றின அவேர்னஸ் இருக்கலாம், அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது வந்து எனக்கு தெரியாது. நான் வந்து பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து பயனடைஞ்சுக்கோங்க. ஸ்டோர்ஸ்னால் என்ன, ஸ்டோர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, சப்ஸ்டோர்ஸ்னால் என்ன, பர்ச்சேஸ்னால் என்ன, ப்ரொக்யூர்மெண்ட்னா என்ன, எம்ஆர்ஓ மெட்டீரியல்ஸ்னால் என்ன, ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி ரன் ஆகுது, அதுக்கு என்னென்ன தேவை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலை இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் அப்படின்னா என்னென்னா, அதான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். த மூமெண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எந்த இடத்துல ஒரு சர்வீஸ் ரன் ஆகுதோ, எந்த இடத்துல ஒரு கூட்ஸ் மூவ் ஆகுதோ அது எல்லாமே லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் தான். இப்போ இதுக்கு கீழே வர்றது தான் என்னென்னா ப்ரொக்யூர்மெண்ட், பர்ச்சேஸ், ஸ்டோர்ஸு, சப்ஸ்டோர்ஸு, வேர்ஹவுஸு, மார்க்கெட்டிங் அண்ட் ஐடி. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சப்ளை செயின். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் கேட்பாங்க, அதை வந்துட்டு உங்களுக்கு எப்படி அதை வந்து க்ராக் பண்ணணும் அந்த இதை சொல்லித்தரேன். நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்துட்டு நீங்கள் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அப்படி வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களோட இதை வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. புக்காக கூட படிங்க, நீங்கள் உங்களோட விருப்பம்தான். அதுக்கப்புறம் ஒரு ஒரு
சான்ஸ் நீங்கள் உள்ளே போகணும். நிறைய பேர் இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க. கேட்டால் இல்லைங்க அங்கே போனாங்க இன்டர்வியூவில் எனக்கு கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியலைங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டமாலாம் கிடையாது. நீங்கள் தேடுற வேலை அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஐடியில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வந்து என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் கூட இருக்குது. ஒரு இன்டர்வியூவில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அந்த மாதிரி எல்லாம் டெல் அபவுட் யுவர் செல்ஃபை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் அது மட்டும் படிச்சுட்டு போகாமல் ப்ளஸ் இதையும் படிச்சுட்டு போங்க. கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கேட்பாங்க. இப்போ ஸ்டோர்ஸ்னால் என்ன, பர்ச்சேஸ்னால் என்ன, வேர் ஹவுஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு அது என்னென்னு நான் தெரிஞ்சுக்கோங்க. அதில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வந்துட்டு லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குமானா சொல்ல முடியாது. சில ஒன்று ஒரு ஊரில் இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு மும்பை போகிறீங்க, ஒரு பெங்களூர் போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நல்ல பேக்கேஜஸ்லாம் நிறைய கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. இங்கேயும் சென்னையிலையும் கிடைக்கும். பட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்காக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக பார்ப்போம் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம்.